ராஜஸ்தான், பஞ்சாபில் எல்லையோர நகரங்களில் பள்ளிகள் மூடல், பொது நிகழ்ச்சிகளுக்கு கட்டுப்பாடு, எல்லையில் சந்தேகப்படுபவர்களை கண்டதும் சுட உத்தரவு. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம், அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு ஆலோசனை. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி நடத்தும் தாக்குதலில் இதுவரை 13 பேர் உயிரிழப்பு, 59 பேர் காயமடைந்திருப்பதாகவும் வெளியுறவுத்துறை தகவல். பஞ்சாபின் அமிர்தசரஸை நோக்கி சீனாவின் ஏவுகணைகளை வீசிய பாகிஸ்தான், இந்திய படைகள் அடைமறித்து தாக்கி அழித்தன. இந்திய தாக்குதலில் பாகிஸ்தானில் கொல்லப்பட்ட தீவிரவாதியின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க லஷ்கர்-இ-தொய்பா இயக்க தளபதி அப்துல் ரவூப், பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் காவல்துறையும் பங்கேற்பு. பாகிஸ்தானின் பஹவல்பூரில் இந்திய தாக்குதலில் உருக்குலைந்த தீவிரவாத முகாம், தீவிரவாதி மசூத் அசாரின் வீடு உள்ள பகுதி கடும் சேதம். சில நிமிடங்களில் 4 முறை தாக்குதலுக்கு உள்ளான முரிக்கேயில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பாவின் பயிற்சி முகாம், இடிபாடுகளாக காட்சியளிக்கும் 1000 தீவிரவாதிகளை உருவாக்கும் மையம். நள்ளிரவிலும் எல்லையில் 4 இடங்களில் அத்துமீறி தாக்கிய பாகிஸ்தான் படைகள், தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் இந்திய படைகள். பாகிஸ்தானில் லாகூரில் விமான நிலையம் அருகே குண்டுவெடிப்பு சத்தம், ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலின் எதிரொலியாக மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி நாடு முழுவதுமாக பல்வேறு பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. இது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை இந்திய ராணுவம் கனகச்சிதமாக நடத்தி முடித்துள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு பகுதிகளில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடத்த மத்திய உள்துறை அமைச்சகம் மாநிலங்களுக்கு உத்தரவிட்டிருந்தது. அந்த வகையில் டெல்லியின் கான் மார்க்கெட் பகுதியில் நடந்த பாதுகாப்பு ஒத்திகையில் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து ஒத்திகை நடத்தினர். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரின் சரோல் பகுதியில் நடந்த ஒத்திகையில் தீயணைப்பு துறையினர் மக்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் கிராஸ் மைதான் பகுதியில் நடந்த ஒத்திகையில் கயிறுகள் மூலம் மாடிகளில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணியை தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் காயமடைந்தோருக்கு ஆம்புலன்ஸுகளில் சிகிச்சை அளிக்கப்படுவது போல ஒத்திகை நடந்தது. அதேபோல மேகாலயாவின் ஷிலாங் பகுதியில் நடந்த போர் பாதுகாப்பு ஒத்திகையில் காயமடைந்தவர்களுக்கு முதல் உதவி அளிப்பது போல் அதிகாரிகள் நடித்து காட்டினர். கோவாவின் பனாஜி நகரில் நடந்த போர் பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வில் நீர்நிலைகளில் மக்களை காப்பது போல அதிகாரிகள் விளக்கங்களை செய்து காட்டினர். புதுச்சேரியில் விமானத்தடம் அருகே நடந்த போர்க்கால ஒத்திகையில் ராணுவத்தினர், கப்பல் படை வீரர்கள், கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள், மாநில போலீசார், பேரிடர் மீட்பு படையினர், NCC, NSS மாணவர்கள் என சுமார் 1000 பேர் பங்கேற்றனர். அதேபோல தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகம், கல்பாக்கம் என 2 இடங்களில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற ஒத்திகையில் வான்வழி தாக்குதலில் இருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனிடையே போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையின் ஒரு பகுதியாக குடியரசுத் தலைவர் மாளிகை, நாடாளுமன்ற வளாகம், மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள ரைசினா ஹில்ஸ் உட்பட நாடு முழுவதும் பல இடங்களில் விளக்குகள் அணைக்கப்பட்டதால் அப்பகுதிகள் இருளில் மூழ்கின.
ஆபரேஷன் சிந்தூரில் என்னென்ன ராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து வரைகலையுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. 9 தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து அழித்திருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்தூரில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள், குண்டுகள் மற்றும் ட்ரோன்கள் என்னென்ன, அதன் சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கிற தகவல்களை விரிவா பார்க்கலாம். மிக முக்கியமானதாக பார்க்கப்படக்கூடியது இந்த ஸ்கால்ப் ரக ஏவுகணை தான். இதுதான் பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது தொலைதூர இலக்குகளை தாக்கக்கூடியது இந்த ஸ்கால்ப் ரக ஏவுகணை. அது மட்டும் இல்லாம இதற்கு புயலின் நிழல் அப்படிங்கிற ஒரு செல்ல பெயரும் உண்டு. அதுக்கு அடுத்ததா இதனுடைய சிறப்புகளை நம்ம பார்த்தோம்னா 1300 கிலோ எடை கொண்டது, 560 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயக்கூடிய வல்லமை கொண்டது. அதே நேரத்தில் ரஃபேல் விமானங்கள் மூலமாக இந்த ஸ்கால்ப் ரக ஏவுகணைகள் என்பது பயன்படுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது ஸ்கால்ப். பதுங்கு குழிகளை துளைத்து கொண்டு தாக்கக்கூடியதாகவும் இந்த ஸ்கால்ப் ரக ஏவுகணைகள் இருக்கிறது. இதை யாரு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஐரோப்பிய நிறுவனமான MBDA இதை தயாரிக்கிறது. இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக யுக்ரைனும் கூட இந்த ஸ்கால்ப் ரக ஏவுகணையை திறம்பட பயன்படுத்தி வருகிறது. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா, மிக முக்கியமாக இந்த ஹேமர் குண்டுகள் அப்படிங்கிறதும் கூட இந்த 9 முகாம்களை அழிப்பதற்கானதுல மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது. இது பிரெஞ்சு தயாரிப்பாக இருக்கிறது. ரஃபேல் போன்ற போர் விமானங்களில் இருந்து வீசக்கூடிய ஒன்றாக இந்த ஹேமர் குண்டுகள் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் இதை வழிகாட்டக்கூடிய, செலுத்தக்கூடியதற்கான அந்த தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா GPS, இன்ஃப்ராரெட் அல்லது லேசர் வழிகாட்டுதல்கள் மூலமாக இந்த ஹேமர் குண்டுகள் என்பது செலுத்தப்படுகிறது. அதே நேரத்தில் இது நடுத்தர தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தகர்க்கக்கூடிய ஒரு குண்டாகவும் இருக்கிறது. குடியிருப்பு பகுதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய, ரொம்ப இடர்பாடுகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் இருக்கு அப்படின்னா அது ஸ்பெசிஃபைடா தாக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்ததாக இந்த ஹேமர் குண்டுகள் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் இலக்குகளை தவிடுபொடியாக்கும், சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்பது குறைவாக இருக்கும். நகரும் இலக்குகள், ஒருவேளை ஏதாவது வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுதான் டார்கெட் அப்படின்னாலும் அதை தாக்கக்கூடியதாகவும் இந்த ஹேமர் குண்டுகள் என்பது இருக்கிறது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இந்த கேமிகேஸ் ட்ரோன்கள் அப்படிங்கிறதும் இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பயன்படுத்தப்பட்டதுல மிக முக்கியமான ஒன்று. கேமிகேஸ் ட்ரோன்ஸ் கிட்டத்தட்ட சூசைட் ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இருக்குது. இது எதிரிகளினுடைய இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்கக்கூடியது. அதே நேரத்தில் துல்லியமாக வேவு பார்க்கக்கூடியதாகவும் இந்த கேமிகேஸ் ட்ரோன்ஸ் என்பது இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெடிகுண்டுகளை சுமந்து சென்று இலக்குகளை தாக்கக்கூடிய ஒன்றாகவும் இந்த ட்ரோன் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதை தன்னிச்சையாகவும் இந்த கெமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ் டார்கெட் பிக்ஸ் பண்ணிட்டா அதுவே போய் அழிக்கக்கூடிய வல்லமையும் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ரிமோட் மூலமாகவும் நம்ம டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அங்க போய் இது தாக்கக்கூடிய வகையிலும் இதை இயக்கலாம். இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இது எங்கெல்லாம் இந்த கெமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முசாஃபராபாத், பிம்பர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆபரேஷன்ல இந்த கெமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 9 தீவிரவாத முகாம்களை இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குவதற்கு இந்த ஸ்கால்ப் ஏவுகணை, ஹேமர் குண்டுகள் மற்றும் இந்த கெமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது பிரதானமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.